ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எக் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா மல்லி, 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி. கடையில் வாங்கின பரோட்டா தான், அதுக்கு கொடுத்த குருமா. கடையில் வாங்கின பரோட்டாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பில் சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி நல்லா தண்ணிலாம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்து பரோட்டாவுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு கோல்டன் ஒரு பிங்கிஷ் லைட் பிங்க் கலராக மாறும் இல்லையா, அந்த பச்சைலாம் போய் அந்த மாதிரி வந்தால் ஓகே. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம உருவி வச்சுருக்கோம் இல்லையா 2 கொத்து கருவேப்பிலை, அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஃப்ரை பண்ணுற ஆனியனோட அந்த கருவேப்பிலையை சேர்க்கும் போது நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, அந்த ஸ்மெல் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு அந்த ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகணும். போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்குறோம்ல 2 தக்காளி, அதுக்கப்புறம் அதை போடுங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசியட்டும். ஒரு 1.5 நிமிஷம் வதங்கினா போதும். அப்போ நல்லா மசிஞ்சு நமக்கு வந்துடும். தக்காளியை போட்டு நல்லா மசிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கறி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஏன் உப்பு கம்மியாக சேர்க்குறேன்னா, பரோட்டாலேயும் உப்பு இருக்கும், குருமாலேயும் நம்ம சேர்ப்போம், அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் உடச்சி வச்சுருக்க 3 முட்டையை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முட்டை நல்லா வதக்குங்க. முட்டை நல்லா வதங்கி வரணும். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கின பரோட்டா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அந்த மசாலாவோட பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்தனால பரோட்டாவோட இது மிக்ஸ் ஆகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பரோட்டாவோட மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குருமா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். குருமா ஏன் சேர்க்குறோன்னா, ட்ரையாக சாப்பிட பிடிக்கிறவங்க அப்படியே சாப்பிட்லாம். குருமா சேர்த்தா அந்த ஈரப்பதத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த குருமா அப்சார்ப் ஆகிடும் அந்த பரோட்டாவோட. அப்போ நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு கொத்தமல்லி புதினா தூவி ஒரு கிளறிட்டு இறக்கிடுங்க. அப்படியே சூடாக எடுத்து பரிமாறினீங்கன்னா சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.